சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது. சைலண்டா இருந்து திருப்பி அடிப்பார் பாருங்க, ஒரு அடி எந்திக்கவே முடியாத அளவுக்கு பதிலடி கொடுப்பார். பேசவே இல்லை பேசவே இல்லை என்று கூறினாலும் பேசும் பொழுது ஓடி ஒளித்தவர்கள் யார்? எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். ஒளிறீங்கன்னு சொன்ன உடனே அப்படியே தன்மானம் விட்டு போயிடக்கூடாது அப்படியே உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னால உங்க வீட்டுக்கு வந்து உங்களை சந்திச்சு நன்றி சொல்ல முடியல. அதுக்கு காரணம் சில பல சூழ்ச்சிகள் தான் காரணம். நான் வந்து உங்களை சந்திக்க கூடாதுன்னு நான் நினைக்கல. நான் வர்ற சாட்டர்டே சண்டே ஒவ்வொரு வாரமும் உங்க வீட்டுக்கு உங்களை வந்து நேரடியா சந்திச்சு நன்றி சொல்றதுக்கு நான் பல முயற்சிகள் செய்தேன். ஆனா நான் அப்படி உங்க வீட்டுக்கு உங்க ஏரியாவுக்கு நான் வரேன்னு தெரிஞ்சு அதற்கு முன்பே நான் வரக்கூடாதுன்னு பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது. அதனால்தான் சில நேரங்களில் நான் வர முடியாமல் தவிர்க்கப்பட்டது. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட உங்களுடைய பாதம் தொட்டு என்னை முதலில் என்னுடைய வம்சத்திலே சட்டசபைக்கு செல்ல வழிவகுத்து கொடுத்த, என்னை சட்டசபைக்கு அனுப்பிய, எனக்கு வாழ்க்கை கொடுத்த என் ராஜபல தொகுதி மக்களுக்கு இந்நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நம்ம எல்லாருமே சட்டசபைனா என்னன்னு தான் கேட்டிருப்போம். நான் சட்டசபைனா ஏதோ சண்டை போடுற ஒரு இடம் அப்படின்னு தான் நான் நினைச்சிருக்கேன், ஒரு பத்திரிகையாளராக இருந்து. ஆனா இன்னைக்கு சட்டசபைனா என்னங்கிறது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்க எல்லாருக்கும் காமிச்சிருக்கிறாரு. அப்படித்தானே? இன்னைக்கு சீரியல் பாக்குறத நிப்பாட்டிட்டோம், சட்டசபை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். உண்மைதானே மக்களே? கண்டிப்பா அதுதான் மாற்றத்திலே மாற்றங்கிறதுல முதல் மாற்றம், இதுலயும் ஒரு மாற்றம். சீரியல் பாக்குறதை தவிர்த்து சட்டசபை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு துடிக்கும் நம்மளுடைய மனசு ஒவ்வொன்றும். இதுதான் நமக்கான மாற்றத்துல பெரிய மாற்றமும் ஒன்று. அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு வந்து நேர போக்குக்கு சீரியல் பார்த்து கழிக்கிற நம்ம இன்னைக்கு அது எல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு சட்டசபையில என்ன நடக்கு, யாருக்கு கவுண்டர் கொடுக்கா, யார தாக்கி பேசுறா, இதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுதானே உண்மை. ஆனா நம்மால மட்டும் சும்மாவா? சைலண்டா இருந்து திருப்பி அடிப்பார் பாருங்க, ஒரு அடி எந்திக்கவே முடியாத அளவுக்கு பதிலடி கொடுப்பார். பேசலம்பாங்க. 3 மணி நேரம் என்ன, 6 மணி நேரம் என்ன, 7 மணி நேரம் என்ன, அசையாமல் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்காரு. சில பேர் சோசியல் மீடியாவில் சைகை காமிக்கலாம், நக்கல் பண்ணலாம், நையாண்டி பண்ணலாம். 6 மணி நேரம் அமைதியா இருந்தாலும் பேசவே இல்லை என்று கூறினாலும் பேசும் பொழுது ஓடி ஒளித்தவர்கள் யார்? அது ஏன் மக்களுக்கு தெரியும். பேச தொடங்கினாலே ஒரே ஓட்டம், அப்புறம் எங்க இருந்து பேசுறது? இன்னைக்கு ஓடி ஒளிறீங்கன்னு சொன்ன உடனே அப்படியே தன்மானம் விட்டு போயிடக்கூடாது அப்படியே உட்கார்ந்து ஒரு சட்டசபையுடைய தன்மானத்தை சீண்டும் அளவுக்கு சில பேருடைய நடவடிக்கைகள் அங்க இருக்கும். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கும் பொழுதும் சில பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று, அலட்சியப்படுத்துவது, அவமானப்படுத்தும் நோக்கத்தில் செயல்படுவது, ரியாக்ஷன் காட்டுவது எல்லாம் என் மக்கள், நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இது எல்லாம் அவங்க ரிவெஞ்ச் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. பாவம், என்ன பண்றது? சின்ன புரிதலுக்கு நான் சொல்றேன், என்ன வந்து பெண் பிள்ளை தானே, இதை என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம். முதல்ல பெண்களை வந்து எப்படி நம்மளுடைய கேரக்டர் டச் பண்றது. ஏன்னா என் கேரக்டர் டச் பண்ணி பேசினா நான் வந்து பயந்துருவேன், அழுது ஓடி ஒளிஞ்சு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துவேன் நினைக்கிறாங்க. என்ன பொய் புகார்கள் பண்ணினாலும், என் கேரக்டர் டச் பண்ணி அவமானப்படுத்தினாலும் ஓடி ஒளிய மாட்டேன். இன்னும் ஒரு சிங்கக்குட்டி மாதிரி சீறி வருவேன். நான் தளபதியின் தங்கையாக அவரோடு வழிகாட்டுதல் படி நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர், நம்மளுடைய மாநில பொதுச் செயலர் புஷி ஆனந்த் அப்பா, என்னுடைய தந்தைக்கு நிகரான என்னுடைய புஷி ஆனந்த் அப்பாவுடைய வழிகாட்டுதல் படி மீண்டும் எழுந்து வருவேன்
தவிர துவண்டு போக மாட்டேன். கடைசி அத்தியாயம் என்ன அசிங்கப்படுத்தி பார்த்தீங்க, அவமானப்படுத்தி பார்த்தீங்க, கொச்சப்படுத்தி பார்த்தீங்க, எவ்வளவோ எடிட்டிங்லாம் போச்சு, பக்கவா இருந்துச்சு, எல்லாமே இருக்கட்டும். கடைசி அத்தியாயம் என்ன? உயிர் தானே, போனால் போகட்டும், இதுக்கு சமம் என்று என் அண்ணனுக்காக, என் அண்ணன் தளபதி விஜயனுக்காக, என் மக்களுக்காக, என்னுடைய ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி என் மக்களுக்காக ஒவ்வொரு நொடியும் போராடுவேன், போராடுவேன், போராடிட்டே இருப்பேன். முடிந்தால் என்ன வேண்டுமானால் செய்து பாருங்கள். எல்லாத்துக்கும் தயாராத்தான் இருக்கேன். சந்திப்போம். என்னை பத்தி சொல்ல போனா எவ்வளவோ சொல்லிட்டே போலாம். ஏன்னா ஒரு பொண்ணா இருந்த அத்தனை கஷ்டத்தை கடந்து வந்தவள் நான். இது எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த துறையை கொடுத்ததற்கு காரணமே அதுதான். பெண்களுடைய மனதை புரிந்து கொண்டவள் நான். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் படுற கஷ்டத்தை நானும் பட்டிருக்கேன். அதனால என்னால எங்க மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும். அண்ணனுடைய வார்த்தையை நான் உண்மையிலே கடைபிடிப்பேங்கிற நம்பிக்கையில என்னை நம்பி இந்த ஒரு பணியை கொடுத்திருக்கார், அமைச்சருங்கிற ஒரு பணியை கொடுத்திருக்கார். அதனை சிறப்பாக செயல்படுவேன். இங்க புகார் பட்டியல நம்ம கொடுத்தோம், சும்மா ஒரு பேச்சுக்கெல்லாம் கிடையாதுங்க. உங்களை அலைய விடக்கூடாது. உங்களுடைய நகரம், ஒன்றியம், கிளை, வார்டு, ஒவ்வொரு ஏரியாவிலும் இனி அடுத்து ஒவ்வொன்றாக புகார் பட்டியல் வைக்கப்படும். நீங்க யாரும் எம்எல்ஏ ஆபீஸ் தேடி வந்து அலைய வேண்டாம். நீங்க புகார் பட்டியல கொடுத்தா போதும். நீங்க கலெக்டர் சார் பார்க்க விருதுநகருக்கு போக வேண்டாம். புகார் பட்டியல போடுங்க, நாங்க வர்றோம் உங்களை தேடி. அதுக்கு தானே என்னை நம்பி நீங்க இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்காக இதை பண்ணாம நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. நீங்க அலைய தேவையில்லை. நம்மளுடைய சட்டசபையில உங்களுக்காக நிறைய நீங்க கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பா நான் உங்களுக்காக பேசுவேன். வருகின்ற 31ஆம் தேதி தான் எனக்கு மானிய கோரிக்கை நான் பேசுறேன். நல்லா பேசணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பா முதல் முறையாக கன்னி பேச்சு பேச போறேன். அதுல சில இடையூறுகள்லாம் உண்டாக்குவாங்க, நடக்கும். இருந்தாலும் நீங்களாம் இருக்கீங்கிற சப்போர்ட்ல கண்டிப்பா என்னுடைய கன்னி பேச்ச வருகிற 31ஆம் தேதி நான் கண்டிப்பா சட்டசபையில பேசுவேன். அதுவும் நம்ம ராஜபாளையம் தொகுதி மக்களுக்காக நீங்க கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் கண்டிப்பாக சட்டசபையில நான் பேசி உங்களுக்காக வாங்கி தருவேன். அது மட்டும் அல்லாம நான் திங்க் பண்ணது ஒரு சில விஷயங்களை நான் பேசலான் இருக்கேன். அது மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா கிட்ட பேசி கலந்து ஆலோசனை செய்த பிறகு அடுத்த மீட்டிங்ல உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் சஸ்பென்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு காரியம், நீங்க அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம், நீங்க எதிர்பாராத ஒரு காரியம். கண்டிப்பா நான் சக்சஸா முடிச்சிட்டு உங்க முன்னாடி சொல்லுவேன். நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். நான் இல்லாம போனாலும் கூட அதை பேசுற மாதிரி உங்களுக்காக கண்டிப்பா நான் செஞ்சு கொடுப்பேங்கிறத இந்நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன்.